உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் என்ன எதுக்காக இப்படி இழுத்துட்டு வர? என்ன என்ன ஆச்சு ஷாலு? சொல்லு ஷாலு, என்ன ஆச்சு? இவரையே நீ இப்ப இப்படி இழுத்துட்டு போற? எப்படி? எக்ஸாக்ட்லி இதே தான் நானும் கேட்டேன். நல்ல வேளை நீயும் கேட்டுட்ட. வெரி குட் ஷாலு. இப்ப சொல்லு, என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? எங்கன்னா அதோ இப்படி கைய புடிச்சிட்டு எங்க கூட்டிட்டு போயிட்டு இருந்த? எங்கன்னு சொல்லு. ஆயுஷ், அவன் பேரு ஆயுஷ். அவனுக்காக தான் இங்க வந்திருக்கேன். ஆயுஷை என் பின்னாடி ஆலைய விடுவேன். கோல்டு மெடல் இல்லைனாலும் சில்வர் மெடல் வாங்குவேன். என்ன? நான் உன்னை இப்ப காப்பாத்தினியா? யார காப்பாத்தின? அதானே. உனக்கு என்ன அதையும் கேக்குற? ஓய் ஷாலு, சரியான வாலு. குழந்தைகிட்ட எப்படியா பேசுவ? அவகிட்ட ஒழுங்கா பேசு. இங்க பாரு, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இவ எப்பவுமே இப்படிதான் இருப்பாளா? பிறந்ததுல இருந்தே இப்படிதானா? ஹலோ இவகிட்ட எல்லாம் இப்படி பேசாத. அவ என்னோட சிஸ்டர். அக்கா, இவகிட்ட அப்படி பேசாத. என் சிஸ்டர். நான் ரிஷியோட பிரதர், என்கிட்ட பேசுறேன். அப்போ நான் உன் சிஸ்டர் கிட்ட பேசக்கூடாதா? லக்ஷ்மியோட தங்கச்சி தானே இவ. என்ன உளறிட்டு இருக்க? ரிஷி பிரதரோட பிரதர், லக்ஷ்மி சிஸ்டர். ஆச்சா, என்னாச்சு? புரியலையா? ஹானஸ்ட்லி உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா புத்திசாலிகளால தான் இந்த ஆயுஷ் பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். சரியா? அவ்வளவுதான். உனக்கு புரியாது. இந்த வந்துட்டாலே நேஹா. விஷயம் என்னடா? என்னாச்சு ஷாலு? இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கா? இந்த ஷாலு இருக்காளே, எல்லை மீறி நடந்துக்கிறான். திமிர பாரு. எனக்கே சேலஞ்சா? இந்த சேலஞ்ச்ல எப்படி ஜெயிக்கிறேன்னு பாரு. What you doing? Are you mad? Rishi, leave me. Rishi, என்ன ஆச்சு? விடு என்ன. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ரிஷி? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? அது என்னன்னு காட்டு. ரிஷி என்ன விடு. நீ எங்கேயும் போக கூடாது. இங்க தான் இருக்கணும், புரியுதா? இது என்ன என்னோட ரூமா? இது ஏன் ரூம் இல்ல தானே? இது உன்னோட மனைவி லக்ஷ்மியோட ரூம். நோ, மலிஷ்கா இல்ல. லக்ஷ்மி, உன்னோட மனைவி லக்ஷ்மி. அவ உன்னை பாதுகாக்கறா, உன்னை காப்பாத்துறா. அவளுக்கு என்ன ஆனாலும் நீ இருக்க, ரைட்? அதனால அவ தான் உன்னோட உயிர். மலிஷ்கா, just stop it. You just stop it. நீ அப்செட்டா இருக்கன்னு எனக்கு தெரியும். என்ன ஹாஸ்பிடல்ல நான் உன்கிட்ட சரியா பிஹேவ் பண்ணல. அந்த காரணத்துக்காக தான் நீ இப்போ அப்செட்டா இருக்கன்னு எனக்கு தெரியும். Really? உன் பிஹேவியரால அப்செட்டா இருக்கேன்னு நினைச்சியா? நான் ஏன் அப்செட்டா இருக்கேன்னா நீ கொடுத்த ப்ராமிஸ காப்பாத்தல. ஏன் அப்செட்டா இருக்கேன்னா நீ என்கிட்ட போய் சொன்ன. நான் ஏன் அப்செட்டா இருக்கேன்னா எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாச்சு ரிஷி, தெரிஞ்சாச்சு. I know everything now. ஹாஸ்பிடல்ல நான் உன்னை பார்த்தேனே. நீ என்னோட ரிஷி இல்ல. Just move. What the hell are you doing? இப்போ நீ என்ன சொல்ல வர? உனக்கு என்ன புரிஞ்சதோ அதான் சொல்ல வர. நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கற. என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கற? அதான் நீ மாறிட்ட ரிஷி. நீ என்னோட ரிஷி இல்ல. You have changed. அன்னைக்கு இருந்த ரிஷி என் பேச்சை கேட்டு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த ரிஷி தான் என் பேச்சை கேட்டு மோந்திரத்தையும் செயினையும் கழட்டி போட்டான். ஆனா எந்த ரிஷி ஹாஸ்பிட்டல்ல இருந்தானோ அவன் ஏன் ரிஷி இல்ல. அவன் மடியில லக்ஷ்மி இருந்தா. அதுவும் அங்க ஹாஸ்பிட்டல்ல நீ அவளை தான் பாத்துக்கிட்ட. நீ அவளுக்காக தான் அங்க இருந்த, அவளுக்காக தான் எல்லாமே பண்ண. அந்த ரிஷியோட கையில மறுபடியும் அந்த வெட்டிங் ரிங் இருந்தது. மறுபடியும் அவன் கழுத்துல அந்த செயின் இருந்தது. மலிஷ்கா, என்ன அவ? Shut up. அதெல்லாம் விட்டு தள்ளு. நான் உன்கிட்ட என்ன சொல்லிருந்தேன்? நம்ம உறவு முடிஞ்சாச்சு. You get it? எல்லாமே முடிஞ்சாச்சு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன விட்டுட்டு நீ போய்கிட்டே இரு. அததான் நீ ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஆனா இதுக்கு மேல வேண்டாம். இப்போ என்னால உன்னை கேர் பண்ண முடியாது. ஏய் ரிஷி, என் கண்ணை பாரு. நேரா பாரு. மலிஷ்கா, just leave me. மலிஷ்கா, இப்போ உண்மையை சொல்ல. உண்மையிலேயே நீ என்ன கேர் பண்ணலையா? பண்ணல. உன்னை நான் நிஜமா கேர் பண்ணல. அதோட கேர் பண்ண போறதோ இல்ல. just move. அப்போ விராஜ் கேர் பண்றியா? இந்தாங்க பண்டிதரே, தண்ணி. லக்ஷ்மி, ரிஷி எங்க? இங்கதான் இருந்தாரு. சரி, அவனை ஒரு முக்கியமான சடங்குக்காக இவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி கூப்பிடு. சரி. I'm so sorry. நீங்க வந்தத நானும் சரியா கவனிக்கல. இல்ல பரவாயில்ல. நானும் வேற யோசனையில இருந்தேன். யோசனையா? யார பத்தி? ரிஷிய பத்தி. அது அத்தை ரிஷிய கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதனால ரிஷிய தேடுறேன். யா
நானும் உங்க கூட வரட்டா? நான் இங்க தனியா ஃபீல் பண்றேன். மலிஷ்கா எங்க போனேன்னு தெரியல, போனும் எடுக்க மாட்டேங்கிறா. யாரு கூடயாவது பிஸியா இருப்பா. உங்க கூட வந்து நான் அவளை தேடுறேன், நீங்க ரிஷியை தேடுங்க. யாரு கண்டது எனக்கு மலிஷ்கா கிடைக்கலாம். பெர்மிஷன் கொடுப்பீங்களா? ஆ ஆ வாங்க. இப்ப நீ என்ன சொன்ன? நீ என்ன கேட்டியோ அதான் சொன்ன. நீ விராஜ் தானே கேர் பண்ற? அவன் கூட டான்ஸ் பண்ணி காட்டுறியா? How dare you, Rishi? Rishi! Leave me! Shut up! அப்ப என் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. I hated that. Leave me, Rishi! Leave me right now! I love you, Malishka. Just leave! I love you. Just leave me! I love you. I love you. I love you. நான் 5 தடவை I love you சொல்லிட்டேன். 5 தடவை சொல்லிருக்கேன். என் கைய விட்றா! உனக்கு என்னதான் ஆச்சு மலிஷ்கா? என்ன பண்ற? நாம 2 பேரும் எவ்வளவு லவ் பண்றோம்னு உனக்கே தெரியும்ல. அப்படி இருந்து ஸ்டூபிட் மாதிரி பிஹேவ் பண்ற என்ன ஆச்சு உனக்கு? நான் பண்றேனா? நான் என்ன பண்ணேன்? அப்படியா? என்ன பண்ணனும் உனக்கு தெரியாதா? அந்த விராஜ் அவனை எதுக்கு எங்க விட்டு கூட்டு வந்த? உனக்கு இது நல்லாவே தெரியும் மலிஷ்கா. எனக்கு அவனை பிடிக்காது. சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டா பழகுனது இல்ல. அவன் கூட க்ளோஸா டான்ஸ் பண்ற. அதுவும் ஏன் முன்னாடியே வேணும்னு பண்ணல? What rubbish! Really? அப்புறம் எதுக்காக நீ அவனை இங்க கூட்டு வந்த? அவனை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்னு எல்லார் முன்னாடியும் நான் சொல்லிட்டேன். அவன் ட்ரெடிஷனல் தீபாவளியை பார்க்கணும்னு சொன்னா அதான் நான் கூட்டிட்டு வந்தேன். உண்மை என்ன தெரியுமா மலிஷ்கா? என்ன பொறாம பட வைக்கிறதுக்காக நீ அவனை கூட்டு வந்திருக்கல? என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே கூட்டு வந்திருக்க? உலகத்துல எல்லாரும் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்காத. அதோட லக்ஷ்மியோட தான் நீ உன்னோட லைஃப் ஆரம்பிச்சிட்டல, அப்புறம் என்ன? நானும் என்னோட லைஃப்ல முன்னேறி போக தேவையில்லையா? நான் முன்னேறி போனா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? அதோட ஏய் விடு. என்ன ரிஷி? நீ விராஜ் கூட ஒன்னா சேர போறியா? விராஜ் கூட சேர்ந்து லைஃப் லீட் பண்ண போறியா? எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? இந்த வீட்ல சிரிக்கிறதுக்கு தடை இருக்கா என்ன? ஐ மீன் எங்க தப்பா பாப்பாங்களா? இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. பட் நீங்க சும்மாவே சிரிச்சிட்டு இருக்கீங்க. வேற ஒண்ணும் இல்ல, அது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த பதில் போதுமா? சரி, இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம கார்டன்ல எல்லாம் பார்த்தோம், அங்க ரிஷி இல்ல. Yeah. ஹால்ல கூட அவன் இல்ல, கிச்சன்லயும் காணோம். அப்படின்னா அவன் பெட்ரூம்ல இருப்பான். சரி, பெட்ரூம் எங்க இருக்கு? இந்த ரூம். ஃபைனலி. எனிவே, எப்படியும் வீட்டையும் சுத்தி பார்த்தாச்சு. வாங்க. நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா எனக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் பண்ணுவேன். யூ கெட் இட்? தீபாவளியை பார்க்கணும்னு அவன் ஆசைப்பட்டான், அதனால மட்டும் தான் நான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். நத்திங் எல்ஸ். அதோட ஐ நியூ உன்னோட அந்த பட்டிக்காட்டு பொண்ணு லக்ஷ்மி உன்னை ரொம்ப நல்லா கவனிக்கிறா. மலிஷ்கா ப்ளீஸ். நாம 2 பேரும் சண்டை போடும்போது எதுக்காக நடுவுல லக்ஷ்மியை இழுக்கிற? ஓ அப்படியா? இப்ப நான் அவளை பத்தி பேச கூட கூடாது இல்ல? நம்ம சண்டைக்கான காரணமே அவதானே. லக்ஷ்மி நம்ம சண்டைக்கு காரணம் இல்ல. நான் உன்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், நம்ம 2 பேர் சண்டைக்கு நடுவுல லக்ஷ்மியை கொண்டு வராத. லக்ஷ்மி நம்ம வாழ்க்கையில ஆல்ரெடி வந்தாச்சு. ஏன் நீ எனக்கு மட்டும் தான் இருந்த சோ ஹேண்ட்சம் மேன் ஃபார் மீ. ஆனா இப்போ உன்னால எனக்கு சொந்தமாக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நீ லக்ஷ்மிக்கு சொந்தமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.